அந்த மாதிரி இல்லை. இப்போ அங்கே தெரிஞ்சிருச்சு, வந்துடும் போல தெரியுதுவேன். ஏதோ கத்தி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் திரும்பிட்டு வர்ற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் நீங்கள் வரணும் அப்படிமா, சீக்கிரம் வந்து காப்பாற்றி விடுப்பா அப்படி ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் போகிற போது அடுத்து நீங்கள் தான் என்ன ஒவ்வொருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு பண்ண போகிற மாதிரி அடுத்து நீங்கள் தான். என்னப்பா பண்ண போகிற? என்ன பண்ணலாம்? பச்சை மட்டையை வெட்டணும்ல, பணமரமே இல்லாமல் போயிடணும். பச்சை மட்டைலாம் வெட்ட முடியாது. எல்லாத்தையும் தமிழில் படிக்க வேண்டியதானே. ஆங்கிலம் தொடர்புக்கு அவசியப்படுது, ஆங்கிலத்தை படிச்சுக்கிடுவோம். ஆங்கிலம் இருக்கு இணையாக ஆங்கிலம் பேச எழுத படிக்க கற்றுக்கொள்வோம். என்ன இருக்கு? வெள்ளைக்காரன் வந்து இங்கே விமானம் ஓட்டுறான், மாதம் 1 லட்சத்துக்கு சம்பளத்துக்கு வானூர்தி ஓட்டிக்கிட்டீங்க. அந்த வெள்ளைக்காரனை கூட்டி வந்து 2 மாதம் கோடை விடுமுறையில் என் பிள்ளைகளுக்கு வகுப்படுறா, உச்சரிப்பு சொல்லி கொடுறாங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் ஈழத்துலேருந்து போனால் என் பிள்ளைகள்லாம் கனடா, அமெரிக்காவில், பிரிட்டனில் இருக்க பிள்ளைகள்லாம் வெள்ளைக்காரன் தோற்று போயிடும் அப்படி இங்கிலீஷ் பேசும். சிறப்பு பேராசிரியர்களாக போடுறேன், கற்றுக் கொடு ஆங்கிலம். சுற்றுலா கூட்டி போகிற 15 நாள் அரசு காசில் ஆங்கிலத்தில் ஒரு அடி நல்லா கற்றுக்கடா, எழுதப்படி கற்றுக்கடா. இன்னும் வில்லியம் வேட்ஸ்வர்த் ஆகுறிய, இல்லை ஷேக்ஸ்பியர் ஆகுறிய? ஒன்றும் இல்லை. தொடர்புக்கு மொழி தேவைப்படும், பேச வேண்டியதானே. ஹிந்தி படி எங்கள் ஊரில் இருக்க முறை பட்டாளத்தில் தான் இருக்கான், இந்திய இராணுவ பணியில் இருக்கான், பாதுகாப்பு பணியில். ஹிந்தி படிச்சுட்டு சேர்ந்தானா அதை சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டானா. ஹிந்திக்காரனோட நல்லா ஹிந்தி பேசுகிறான். எங்கள் ஊருக்கு வரும்போது ஹிந்தியில் நல்லா பேசுகிறானே. போய் கற்றுக்கிட்டான், தேவைப்படும் போது 3 மாதத்தில் படிச்சுக்கிறான். பயிற்சி காலத்திலே கற்றுக்கிறான் ஹிந்தி மொழியை. வேற இங்கே அண்ணா சொல்கிறார்ல, ஒரு வடநாட்டு தலைவர் ஒருவர் என்னிடத்திலே வந்து, அண்ணாதுரை நீங்கள் அழகாக ஆங்கிலத்திலே பேசுகிறீர்கள், நீங்கள் நினைத்தால் 3 மாதத்திலே ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம், அதை படித்து விடலாம் அப்படின்னு. அதற்கு அவரிடத்திலே நான் சொன்னேன், அதற்கு மேலே அதிலே கற்றுக்கொள்வதற்கு அந்த மொழியில் என்னதான் இருக்கிறது என்று சொன்னேன். அவர்கிட்ட 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் தமிழ் படித்தால் போதும் என்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிக்கொண்டிருக்கிறான், பொருள் தெரியாமல் பொழிப்பு தேடிக்கொண்டிருக்கிறான். நீ 8ஆம் வகுப்பு தமிழ் ஒரு கடல், அதை ஓரக்கரை நின்று காலை நினைத்து விட்டு அது மணலில் நின்று கடற்கரையை வேடிக்கை பார்த்து விட்டு வந்து தமிழ் கற்றுவிட்டோம் என்று பேசுவது பைத்தியக்கார தரம். என்ன பண்ணுறது? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்தணும், ஒன்றும் தெரியல. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், புது கண்டுபிடிப்பாருங்க. ஆனால் சிதைக்கிற பெருமக்கள் யார்? நீங்கள் தான் ஐயா. நம்ம பள்ளிக்கூட கட்டமைப்புன்னு வரல, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். எல்லா ஊர்லையும் நம்ம மட்டும் ஒட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த இணைப்பு சொல்லிருக்கும்ல, திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சும் அப்படின்னு ஒரு ஒளியை போட்டு புரியுது. திஸ் ஃபிலிமில் அது ஒரு இணைப்பு சொல், கண்டக்ஷன் வேர்ட். அப்படி வந்து அப்படி இப்போ பேசுவான். இது ஏதோ ஒரு மொழியாக இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கிறது. நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜெஸ். மொழி சிரிஞ்சிரும்ல, இனம் அழிஞ்சிரும்ல. அங்கே கடற்கரைக்கு போனீங்களா, மெரினா கடற்கரைக்கு, நம்ம தமிழ். சென்னை இங்கிலீஷ், நம்ம தமிழ். தூத்துக்குடி அது இங்கிலீஷ். இவங்களை என்ன பண்ணலாம்? பச்சை மட்டையை வெட்டணும்ல, பணமரமே இல்லாமல் போயிடணும். பச்சை மட்டைலாம் வெட்ட முடியாது. ஏதோ கத்தி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் திரும்பிட்டு வர்ற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் நீங்கள் வரணும் அப்படிமா, சீக்கிரம் வந்து காப்பாற்றி விடுப்பா அப்படி ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் போகிற போது அடுத்து நீங்கள் தான் என்ன ஒவ்வொருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு பண்ண போகிற மாதிரி அடுத்து நீங்கள் தான். என்னப்பா பண்ண போகிற? கடற்கரையில் நடக்க ஓட போகும்போது அடுத்து நீங்கள் தான் சொல்லுவோம்ல, அடுத்து நீ தான் அப்படின்னும்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று நடக்குது. முன்ன மாதிரி இல்லை. இப்போ அங்கே தெரிஞ்சிருச்சு, வந்துடும் போல தெரியுதுவேன். நான் முதல்ல சொன்னேன், யாருமே நம்பலை. நான் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட வந்த ஆள் இல்லை, நான் 5000 மீட்ரு. அது ஒன்றும் கிடையாது. எனக்கு நம்மளை எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 10 பேர் 5 பேராவது பாராளுமன்றத்தில் போய் உங்கள் குரல் இந்திய பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? யாரோடவாத கூட்டணி சேரணும். நீங்கள் என்னையும் ஒழிக்க பார்க்குறீங்களா இல்லை என் குரல் எப்படியா? அப்போ சட்டசபையில் நீங்கள் யாரோட அலையன்ஸ் போய் அப்படி கூட்டணி வச்சு இல்லைன்னா உங்கள் கட்சிக்காரங்க சோர்ந்துருவாங்க. சோர்ந்தவன் போயிடுவான், மறுபடியும் புதுசாக வந்து சேர்ந்தவன் வந்துடுவான், அவன் சேர்ந்துடுவான். எதுக்கு சொல்கிறான்? சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது எங்கள் தலைவனுங்களுக்கு கற்பிச்சிருக்கான். அதெல்லாம் சோர்ந்து போன போ, சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக, அவ்வளோதான் எங்கள் கோட்பாடு. மாசத்துக்கு சொல்கிறான்ல, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுங்கிறான். அது மாதிரி சோர்ந்து வருது இருந்து வருது அதெல்லாம் இங்கே கிடையாது. பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏய் பெருசா மோடி சொல்வார்ல, छोटा छोटा नहीं है படா படா ஹே. அதில் உள்சாலையெல்லாம் போட்டால் ரொம்ப வராதுங்க. பாலங்களும் கட்டினா மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பாலம் கட்டினா இந்த மெட்ரோ கட்டுறோன்னு எதையா போட்டு 3-4 வருஷம் தோண்டி போடு அப்படி ஏதாவது காசு ஆகிடு. அதுதான் என் பங்காளி வடிவேல் ஒரு நாள் மதுரையில் இருந்து, பங்காளி செல்லக்குட்டி என்னடி பண்ணுற, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை நானும் என் பங்காளிக்கு பேசிட்டு இருந்ததை, அது இல்லடி செல்லக்குட்டியே நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம் 2 பேரும். என் மாமியார் கேட்டாங்க, என் பொண்டாட்டிட்டு போயிட்டு உங்கள் அக்காட்ட போயிட்டு, ராத்திரி யாரோடவோ சொல்லி செல்லக்குட்டின்னு பேசிட்டு இருக்கியா? என் பொண்டாட்டி உங்கம்மா வடிவேலோட பேசிக்கிறாங்கம்மா. வடிவேலோட அப்படி பேசுகிறாங்க, அவங்க 2 பேரும் அப்படி தான் பேசிக்குவாங்க, அப்படி தான் பேசிக்கிறாங்க. அப்போ செல்லக்குட்டி, நம்ம சொந்த ஒரு கருப்பாய் உருணியில் 15,000 பேர் வட இந்தியா இருக்கான். 15,000 பேர் ஒரு சின்ன ஊரில் இருக்காங்க. இந்த 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 என்னது இந்த இந்த கற்கள் கிரானைட்டா அந்த சலவை கற்கள் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்ற நம்ம ஆளுகள் காய்கறி விற்கிறவங்களாம் வடநாட்டுக்காரன் வந்தோடனே வியாபாரம் நல்லா இருக்குன்றாடி. என்ன பண்ணுறது, எனக்கே தூக்க வரல இவங்களை பார்த்துட்டு. நீ எப்படி தூங்குறேன்? நான் எங்கே தூங்குறேன் பாரு, நேரத்தை கூப்பிட முடிச்சுட்டு தானே இருக்கேன். ஐயோ எங்கள் அப்பா ராமேஸ்வரத்துக்கு படப்பிடிப்பு போயிருக்காரு, தங்க பிச்சான் படத்துக்கு. அங்கேருந்து, மகனே போச்சுரா ராமேஸ்வரம் போச்சுரா, எங்கே பார்த்தாலும் வட இந்தியங்களா இருக்காங்க. அப்பா தமிழ்நாடே போச்சுன்றே நீங்கள் ராமேஸ்வரம்? ஆமாடா, நீ சொல்லும்போது புரியல, எங்கே பார்த்தாலும் வட இந்தியங்களா இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்கெல்லாம் கூடி பேசும்போது, என்னடா எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ் பேசுங்க அங்கங்கே திடுறாங்கடா. கட்டாயம் பேசுவான், உறுதியாக பேசுவான், நடக்கும். அது அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டோம். தமிழ் மீட்சியுற வைக்கிறது, தமிழ் படித்தா வேலை, இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது, அதெல்லாம் சாதாரண வேலை. வழக்கொல்லையை தடுப்பது தான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது.